अनुज अनुज खड़ा हो बेटा, खड़ा हो जा। पुलिस पुलिस मस्त रह। जयपुर पुलिस। हाय हेलो ஹலோ அனுஜ், எழுந்திரு மகனே, நாங்க ஜெய்ப்பூர் போலீஸ் என கூறி தூங்கிய இளைஞரை தட்டி எழுப்பும் இவர்கள் நிஜ போலீஸ் அல்ல, கடத்தல் கும்பலைச் சேர்ந்தவர்கள். ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள நகர்கரா மலைப்பகுதிக்கு தமது நண்பரோடு சுற்றுலா சென்ற இளைஞரே இப்படி கடத்தப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் பரம்புரி பகுதியைச் சேர்ந்த அனுஜ் தமது நண்பர் சோனியுடன் கடந்த 18ஆம் தேதி அம்மாநிலத்தில் உள்ள நகர்கரா மலைப்பகுதிக்கு சுற்றுலா சென்றார். அப்போது அனுஜை மர்ம நபர்கள் சிலர் பின்தொடர்ந்து வந்துள்ளனர். பார்க்க வசதியான வீட்டு பிள்ளை போல் காணப்பட்ட அனுஜை கடத்தி பெரிய அளவில் பணம் பறிக்கும் திட்டத்தை வகுத்துள்ளனர். அதன்படி அங்குள்ள ஹோட்டல் ஒன்றில் அனுஜ் தங்கியிருப்பதை அறிந்து அங்கு சென்றுள்ளனர். தூங்கிக் கொண்டிருந்த அனுஜை அவர்கள் தட்டி எழுப்பினர். அனுஜ், எழுந்திரு மகனே, இது ஜெய்ப்பூர் போலீஸ், ரிலாக்ஸ், உனக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று கூறியுள்ளனர். என்ன நடக்கிறது, எதற்காக போலீஸ் வந்திருக்கிறது என தெரியாமல் அனுஜ் விழித்த நேரத்தில் அவரை மடக்கி பிடித்து கைகளை கட்டியுள்ளனர். வாயில் டேப்பை ஒட்டி தங்களது வாகனத்தில் அவரை கடத்திச் சென்றனர். உடன் அழைத்து வரப்பட்ட சோனியை பாதியில் இறக்கிவிடப்பட்டதால் அனுஜின் கதி என்னானது என்பதில் மர்மம் நீடித்து வந்தது. சுற்றுலாவுக்கு சென்ற மகன் வீடு திரும்பாததால் கவலையடைந்த பெற்றோர் அது குறித்து ஜெய்ப்பூர் காவல்துறையிடம் புகார் அளித்தனர். அதன் பேரில் அனுஜ் நண்பர் சோனியிடம் போலீசார் விசாரணை நடத்தினர். நகர்கரா மலைப்பகுதியில் ட்ரோன்களை பறக்கவிட்டும் தேடி பார்த்தனர். பின்னர் அனுஜை கண்டுபிடிக்க போலீஸ் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டன. இதற்கிடையில் அனுஜை ஹிமாச்சலுக்கு கடத்திச் சென்று அங்கு ஒரு ஹோட்டலில் சிறை வைத்தனர். பின்னர் அனுஜ் பெற்றோரை மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு, உங்கள் மகனை நாங்கள்தான் கடத்தி வைத்துள்ளோம், அவரை பத்திரமாக விடுவிக்க வேண்டுமென்றால் 20 லட்சம் ரூபாய் தர வேண்டும் என்று கூறியுள்ளனர். அவ்வளவு பணத்தை தங்களால் உடனடியாக ரெடி பண்ண முடியாது என்று கொஞ்சம் அவகாசம் வேண்டும் என கேட்டுள்ளனர். அது குறித்து போலீசாருக்கும் தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து கடத்தல்காரர்கள் எந்த எண்ணிலிருந்து பேசுகிறார்கள் என்பதை போலீசார் டிராக் செய்துள்ளனர். கடத்தல்காரர்கள் அடிக்கடி இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டே இருந்ததால் அவர்களை சரியான இடத்தில் மடக்கி பிடிப்பது போலீசாருக்கு சவாலாக மாறியது. பிறகு கடத்தல் கும்பல் மீண்டும் அனுஜின் பெற்றோரை தொடர்பு கொண்டுள்ளனர். நாங்கள் கேட்ட பணத்தை கல்கா ஷிம்லா விரைவு ரயிலில் கடைசி பெட்டியில் கொண்டு வரும்படி அவர்கள் நிபந்தனை விதித்துள்ளனர். அதற்கு பெற்றோர்கள் சம்மதித்ததோடு போலீசாருக்கும் தெரியப்படுத்தினர். இதனையடுத்து ஷிம்லா விரைவு ரயில் செல்லும் பாதை நெடுகிலும் போலீசார் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டனர். அதனால் கடத்தல்காரர்கள் தங்களுடைய திட்டத்தை மாற்றிவிட்டனர். தரம்பூர் ரயில் நிலையத்தை ரயில் கடக்கும் போது பணப்பையை வீசும்படி கூறியுள்ளனர். அதற்காக ரயில் நிலையத்தில் காத்திருந்த கடத்தல் கும்பலைச் சேர்ந்த ஒருவரை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையை அடுத்து மற்ற கூட்டாளிகள் கைது செய்யப்பட்டனர். இதையடுத்து அனுஜ் சிறைபிடிக்கப்பட்டிருந்த ஹோட்டலை போலீசார் கண்டுபிடித்து கடத்தல்காரர்களில் ஒருவர் அனுஜோடு அறையில் தூங்கிக் கொண்டிருந்ததையும் அனுஜை வெற்றிகரமாக மீட்ட போலீசார் கடத்தலில் ஈடுபட்ட ஒரு பெண் மற்றும் 4 ஆண்களை கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் வீரேந்திர சிங், வினோத், அமித்குமார், ஜிதேந்திர பண்டாரி மற்றும் ஜமுனா சர்க்கார் என அடையாளம் காணப்பட்டனர். இந்த கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்ட வீரேந்திர சிங் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆவார். வணிக பின்னணி கொண்டவர் என போலீசார் தெரிவித்தனர். அவரது தொழிலில் நிதி இழப்பு ஏற்பட்டதால் தன்னுடைய தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்தி பழைய நண்பரான அமித்குமார் மற்றும் வினோத் சிங், வாழ்நாள் கூட்டாளியான ஜமுனா சர்க்கர் ஆகியோரோடு இணைந்து கடத்தல் திட்டத்தை செயல்படுத்தி இருப்பது தெரிய வந்தது. கடத்தலுக்காக வாகனம், தூக்க மாத்திரைகள், தண்ணீர் பாட்டில்கள், கட்டிங் டேப், கயிறுகள், கத்திகள், ஸ்க்ரூ டிரைவர்கள் போன்ற கூர்மையான கருவிகளை அவர்கள் வைத்திருந்தனர். அடர்ந்த இருளில் வாக்கி டாக்கிகள் மற்றும் குறியீட்டு வார்த்தைகளை பயன்படுத்தி அனுஜை அவர்கள் கடத்தியுள்ளனர். அனுஜை மீட்ட போலீசாருக்கு வலைதளத்தில் பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.